வணக்கம் நண்பா, நீங்க பாத்துட்டு இருக்குது நம்ம ஹரிஸ் அரசியல். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க புதுசா வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல கண்டிப்பா தெரிவிச்சுட்டு போங்க. ஓகே, இன்னைக்கான உங்களுக்கான பாம்ஸ்ல எடுத்துட்டு வந்திருக்கேன். குட்டி குட்டி பாம்ஸ், அது என்னங்கிறத பாத்துருவோம். தாவைக்க தலைமையிலான ஆட்சியில் என்னென்ன பாம்ஸ் இன்னைக்கு நடந்திருக்குன்றத பாத்துருவாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பாத்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏடிஎம்கே உள்ள சேர்த்தாரு நம்ம டிவிகேல நம்ம சிஎம் விஜய் அவர்கள் உள்ள சேர்த்தாரு. 2 பிளவா பிறந்துச்சு. அந்த 2 பிளவுலையும் இப்ப என்னடா நடக்க போகுதுன்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு காத்து கொண்டு இருக்கிறது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 28 பேருக்கும் அமைச்சர் பதவி கிடைக்கும்ன்ற மாதிரி ஏதோ நியூஸ் பரவிட்டு இருக்கு. அது வந்து உண்மையா பொய்யான்றது தெரியல. அந்த இதுக்கோசரம் தான் இவங்க கிட்ட இருந்து வெளியே வந்திருக்காங்கன்ற மாதிரி எல்லாம் இருக்குது. ஸோ அப்படி இவங்களை வந்து உள்ளார சேர்த்துக்கிட்டீங்கன்னா இவங்கள டிஸ்மிஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி டிஸ்மிஸே பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து இவங்க என்ன பண்ணிருக்கிறாருன்னா, சட்டப்பேரவை ஆளுநர் அவர்கிட்ட போய் கடிதம் ஒண்ணு கொடுத்திருக்கிறாரு. ஒருவேளை இவங்க டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்மளோட இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 ஆளுங்க தான் இருப்பாங்க, 200 எம்எல்ஏ தான் இருப்பாங்க. ஸோ அதுல பெரும்பான்மை எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 104 இந்த மாதிரி தாங்க வரும். பாதிக்கு பாதி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஒரு 104 தான் அப்படிதான் வரும். ஸோ அதுல நம்ம மெஜாரிட்டி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தான், வேற யாருமே தேவையில்ல. நம்ம தான் ஆட்சி அமைக்கிறோம். யாருக்கு பயப்படணுன்ற அவசியமே கிடையாது. ஒருவேளை இது நடந்துச்சுன்னா நம்மளை அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஏரியால அண்ணன் தான் கில்லி அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ ரெண்டாவது என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இலங்கையிலிருந்து அந்த நீங்க வீடியோ எல்லாம் பார்த்திருப்பீங்க. அவர் வந்து நம்ம அண்ணன் நம்ம சிஎம் விஜய்க்கு அவருக்கு வந்து நிறைய ஆதரவுலாம் தெரிவிச்சிட்டு இருந்தாரு. கச்சத்தீவு வந்து பத்தி விஜய் அவர்கள், அதாவது நம்ம சிஎம் அவர்கள் நீங்க பேசி ஆகணும், உங்களை நீங்க பேசுறதுக்கோசம் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நேர்ல கூட வந்து இன்னைக்கு பேசியிருந்தாரு. நிறைய இன்டர்வியூ கூட கொடுத்திருக்காரு. ஸோ அது நல்லா இப்போ போயிட்டு இருந்து இன்டர்வியூல கொடுத்து இந்த மாதிரி அவர் வந்து இதை பத்தி பேசணும், நாங்க அதுக்கோசம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் கச்சத்தீவு மீட் பத்தி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம பவன் கல்யாண் அவர்கள், அதாவது துணை முதலமைச்சர் ஆந்திரால இருந்து அவர் பேசியிருக்கிறாரு. நீங்க வந்து சிஎம் விஜயும் என்னையும் கம்பேர் பண்ணாதீங்க. அங்க இருக்கிற சூழ்நிலை வேற, இங்க இருக்கிற சூழ்நிலை வேற. நான் இங்க வந்து வேற ஒரு இது மாதிரி மாட்டிட்டு இருக்கேன். அதனால வந்து நீங்க அங்கேயும் இங்கேயும் கம்பேர் பண்ணி என்னை வந்து ஆட்சியில வந்து டிஃபரன்ஸ் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. ஏன்னா சிஎம் விஜய் அவர்களுக்கு பதிவேற்றதுல இருந்து எனக்கு வந்து அழுத்தம் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவரு இதெல்லாம் பண்றாரு, நீங்க இதை பண்ணல, அவரு அதை பண்றாரு, நீங்க இதை பண்ணலன்ட்டு அவருக்கு வந்து கருத்துக்கள் வந்து அதிகமாயிட்டே போகுது. அதனால அவர் வந்து இதுக்கான பதில் வந்து கொடுத்திருக்கிறாரு. சோ அடுத்ததான் பாத்தீங்கன்னா நாற்காலி சீட்டு வந்து பாத்தீங்கன்னா எல்லா சீட்லயும் வந்து இப்ப பின்னாடி ஒரு துண்டு போடுவாங்க. அது வந்து பிரிட்டிஷ் காலத்துல இருந்தே வந்து ஒரு இதை பவரை காட்டுறதுக்கோசரம் அந்த துண்டு போடுவாங்க. அந்த துண்டு வந்து நான் வந்து இருக்கிற இடத்துல வந்து நான் எப்படி இருக்கணும், கேஷுவலா அந்த மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த துண்டை வந்து இப்ப விலைக்கு எடுத்திருக்கிறாரு நம்ம சிஎம் விஜய் அவர்கள். சோ அதுக்கே அவருக்கு பெரிய பாராட்டு கொடுங்க. ஏன்னா எளிமையா இருக்கணுங்கிறதுக்காக அவர் எளிமையா எப்படி காட்டிக்கணுமோ அந்த மாதிரி எளிமையா தான் இருக்கிறாரு, கேஷுவலா இருக்கிறாரு. அதையே வந்து இன்னமும் வந்து அவர் வச்சு விமர்சிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா இவர் வந்து ஆக்டர்னால இவர் வந்து எவ்வளவு ஆக்டிங் எல்லாம் காட்டுவார், பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் காட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஏத்தி வராங்க. பட் ஆனா நம்ம முதலமைச்சர் அதுக்கெல்லாம் அசர ஆளே கிடையாது. சோ அவரு எளிமையா இருக்கிறார். அது சாப்பாடு போட்டு அந்த சாப்பாடோட போட்டோ வீடியோ கூட எப்படி பரவணுச்சுன்றது நானே பார்த்துட்டு அது ஏஐ தான் இருக்கும் அப்படின்லாம் கூட நினைச்சேன். பட் ஆனா அது ஏஐ கிடையாது, அது வந்து நார்மல் வீடியோ தான். அது கூட நல்லா என்ன சொல்றது எளிமையா இருக்கிறது. நாமளும் சாப்பிடுவோம். ஆனா இந்த ஆக்டர்ஸ் எல்லாம் சாப்பிட்றப்ப எப்படி இருக்கும் அப்படின்றது நம்மளா சில யோசிச்சு பார்த்திருப்போம். அதுவே பாத்தீங்கன்னா ஒரு சிஎம் வந்து உட்காந்து வேலை செய்யற இடத்துல கேஷுவலா அவர் வந்து வீட்டுக்கெல்லாம் போகாம அவர் சாப்பாடு எடுத்துட்டு வந்து சாப்பிட்றப்ப இந்த வந்து இதை பார்த்து மத்த வேலை செய்யறவங்க கூட ஐயோ இவரே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இவர் கேஷுவல் அதாவது எளிமையா இருக்கிறாரு, நாம போய் அங்க சாப்பிடுறது இங்க சாப்பிடுறது வீட்டுக்கு போய் சாப்பிடுறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம்னா ஆவர வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே இதுக்கேற்ற மாதிரி மாற ஆரம்பிச்சுக்குவாங்க. நம்ம சிஎம் இருக்கிற இடத்துல வேலை முடிஞ்சே ஆகணும், அந்த இடத்துல வந்து எந்த லேக் இருக்கக்கூடாதுன்னு வேலை பரபரப்பா நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி போயிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 717 கடைகள் வந்து இப்ப க்ளோஸ் பண்ணதுல யாருக்கு காண்டாவதோ இல்லையோ நம்ம எதிர்கட்சிகள் பயங்கர காண்டாயிருக்காங்க. அதுல இருந்து சிலர் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. என்னன்னா, நீங்க 717 கடைகள் மூடிட்டீங்க, அதுல வேலை செஞ்சவங்களுக்கு எல்லாம் என்ன இது, அவங்களுக்கு வந்து நீங்க வந்து ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப் கொடுக்கணும், நல்ல வேலை வாய்ப்பு கொடுக்கணும். அப்படி நீங்க 717 கடையை மூடிட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாம வச்சிருந்தீங்கன்னா நாங்க வந்து 4000 கடையும் மூடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பொங்கி பேசிட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் காசு எங்க இருந்து வந்து, கஜானாவில் காசு இல்லன்னு ஃபர்ஸ்ட் கூவிட்டு இருந்தீங்களே, இங்க எங்க இருந்து காசு வந்தது? காசு இது வச்சுக்கிட்டே தானே நீங்க வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, 1000 ரூபாய் பணம் போட்டிருக்கீங்க, அப்படி இப்படின்னு அடிச்சு விடுறாரு. இதுவே அவங்க பண்ணல,
இதை வந்து செய்யல, முதலமைச்சர் இது கண்டுக்காம விட்டுருந்தாருன்னா இன்னும் உங்களுக்கு வந்து பிளஸ்ஸா போயிருக்கும் பேசுறதுக்கு. இப்படி பண்றப்பே இவ்வளவு பேசுறாங்கன்னா இது பண்ணாம விட்டுருந்தாங்கன்னு இன்னும் எவ்வளவு பேசியிருப்பாங்க. சோ கொஞ்சம் வந்து நாமளும் அமைதியா இருக்கணுங்க. ஒருத்தர் வந்து ஒரு சீட்ல வந்து உட்கார்றாரு அப்படின்னா அதை வந்து ஃபர்ஸ்ட் அலசணும், ஆராயணும். அதுல என்னென்ன பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு, என்னென்ன செக்மெண்ட்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் போட்டா அது எப்படி டெவலப் ஆகும், என்னென்ன செக்மெண்ட்ல நம்ம போடக்கூடாது, போட்டோம்னா எப்படி விழுவோம், எங்கெங்கெல்லாம் லஞ்சம் வாங்குறாங்க, நிறைய இடத்துல வீடியோஸ் வருது. ஆனா இது எடுத்த உடனே ஸ்டெப் வந்து இப்ப எல்லா இடத்துலயும் ஆளை போட்டிருக்காங்க, லஞ்சம் வாங்குறவங்களுக்கு ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய இடத்துல வந்து இந்த போதை தடுப்பு பிரிவுல வந்து அந்த பாரெல்லாம் க்ளோஸ் பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல ஒருத்தர் 6 மணிக்கெல்லாம் போய் பாருங்க எப்படி குடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லி வீடியோ எல்லாம் போட்டாரு. அந்த இடத்துல இருந்த ஒரு போலீஸ் வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. சோ நீங்க வந்து அதை கடைபிடிக்க தவறிட்டீங்க, அதனால உங்களை சஸ்பெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்கிற போலீஸை கூட சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இதை வந்து மக்கள் நாம சிலதெல்லாம் தெரிவிக்க வேண்டிய நேரம் இது. நம்மளுக்கு சிலதெல்லாம் தெரியும் எந்த இடத்துல என்ன நடந்துட்டு இருக்குது. மக்களாகிய நாம அதை காட்டும் போது அதுக்கேற்ற ஆக்ஷன் வந்து இன்னமும் சீக்கிரமா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறது. சோ இப்பதான் வந்திருக்கிறாரு, ஒன்னொன்னா ஸ்டெப் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு உண்டான ஆளுங்களை வந்து அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்குதான் பிளான் போட்டு அமைச்சிருக்காங்க. அந்த பிளான் வந்து கரெக்டா செயல்பட்டு அதுக்குண்டான எல்லா எக்ஸிகியூட்டிவ்ஸும் வந்து அமையுது அப்படின்றப்ப நீட்டா பர்ஃபெக்டா ஆட்சி போவோம். எந்த விதத்திலையும் அந்த ஆட்சி இதுல வந்து எந்த பிரச்சனையும் இருக்காதுன்றத நான் தெளிவா சொல்லிக்கிறேன். சில இடத்துல கொஞ்சம் நான் கண்டினியூஸா பேசுறப்ப அது கொஞ்சம் ஸ்டக் ஆகும். ஸோ அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நான் சரி பண்ணிக்கிறது எல்லாத்தையுமே. ஓகேங்களா? அடுத்ததா நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம பரந்தூர் விமான நிலையம் தான் மெயினா வந்து அவர் எடுத்தோன்னே அங்க ஸ்டார்ட் பண்ணது. அதாவது அந்த எலெக்ஷன் அத கட்சி ஆரம்பிச்சு அவரோட ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே அந்த பரந்தூர்ல இருந்து அவர் வந்து டெவலப் பண்ண ஆரம்பிச்சாரு. அந்த கட்சியோட என்ன அந்த கொடி இதெல்லாம் போட்டு நல்லா பேசினாரு. நான் வந்து இதை வந்தா விட மாட்டேன். அதாவது டெவலப்மெண்ட் நம்மளுக்கு முக்கியம் தான், ஆனா ஒரு இதை அழிச்சு ஒரு டெவலப்மெண்ட் வருதுன்னா அதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு அப்பயே பேசியிருந்தாரு. அதுக்கேற்ற மாதிரி இப்ப பரந்தூர் விமான நிலையத்துக்கு வந்து தடை போட்டாங்க. அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க விவசாயிகளோட நிறைய இடம் இருக்குது. ஸோ விவசாயத்துக்கு தான் நம்ம இப்போதைக்கு முக்கியம் கொடுக்கணும். ஏன்னா இனி வரும் காலங்களில் நான் ஆல்ரெடியே சொல்லியிருந்தேன், தண்ணீர் பிரச்சனை பெருசா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நிலத்தடி நீர் மட்டம் பயங்கரமா குறையறதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாமளும் நம்ம வீட்டுக்கு வீடு ஒரு மரத்தை வளர்த்தணும். நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்துறதுக்கு அதுக்குண்டான தொட்டிகள் வீட்டிலேயே அமைக்கணும். அப்படிங்கிறத கண்டிப்பா நம்ம சிஎம் விஜய் அவர்களும் எல்லாத்துக்கும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை பத்தி அவரும் பேசியிருக்கிறாரு. வீட்டுக்கு வீடு ஒரு மரத்தை வளர்த்தோம்னா கண்டிப்பா நான் சொல்றேன் அது கூடயே வந்து நல்ல இயற்கை சூழல் அமையும் போது எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா இப்ப முக்கியமா எல்லா இடத்துலயுமே மரத்தை வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. டிச்சி போடுறேன், அதை போடுறேன், இதை போடுறேன், நிறைய இடத்துல மரங்களே இல்லாம போயிடுச்சுங்க. இதே பெங்களூர்ல இந்த சைட் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி மரத்தெல்லாம் வெட்ட மாட்டாங்க. அது கூடயே டிராவல் பண்ற மாதிரியான அதுக்கேற்ற மாதிரி வடிவமைப்பு தான் பண்ணுவாங்களே தவிர்த்து அந்த இடத்த வந்து வெட்டி எடுக்க மாட்டாங்க. என்னதான் அவங்க வந்து மழை பெஞ்சு அந்த மரம் சாயறது, கீழே விழுது, டேமேஜ் ஆகுறதா இருந்தாலும் அந்த மரத்தை பாதுகாக்கிறதுல அவங்க வந்து மெயினா இருப்பாங்க. கேரளால கூட எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம ஊர்ல மட்டும்தான் இந்த மாதிரியான மரத்தை வெட்டி அந்த இடத்துக்கு உண்டான செக்மெண்ட்டை வந்து போடுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நம்ம ஊர்லயும் இருக்குது. இதெல்லாம் நம்ம சிஎம் முதல்வர் அவருக்கு இதெல்லாம் நம்ம கொண்டு போய் காட்டணும்னா அதுக்கு உண்டான நல்ல ஸ்டெப் வந்து நடக்கும் அப்படின்றத நான் நம்பிக்கையா இருக்கிறேன். நீங்களும் நம்பிக்கையா இருங்க. அடுத்து நாளைக்கு என்ன நடக்க போகுது, நாளானிக்கு என்ன நடக்க போகுதுன்ற இது ஒரு என்ன சொல்றது ஒரு பரபரப்பான சூழ்நிலை போயிட்டு இருக்குது. சினிமா மாதிரியே போயிட்டு இருக்கு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா வீட்டுல டிவி பாக்குறது, அதாவது படம் சீரியல் பாக்குறத விட்டுட்டு அரசியல் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த குட்டி வயசுல இருந்தே குழந்தைங்களா அரசியல் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பெருசா வரப்ப யாரை சப்போர்ட் பண்ணணும், யாரை சப்போர்ட் பண்ணக்கூடாது, யார் வரணும், யார் வரக்கூடாது, யார்கிட்ட பேசணும் பேசக்கூடாதுன்றது தெளிவா இருப்பாங்க. சோ ஒரு நல்ல ஆட்சி மாற்றம் வரணும்ன்றதுல நம்ம குறிக்கோளா இருந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கோம். இதுவும் கண்டினியூ ஆகணும் அப்படின்றத நம்ம ஏத்திட்டு நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டினியூஸா அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.